வெல்கம் சில்ட்ரன். லெட் அஸ் நோ பகுதியின் மூலமாக நாம என்ன அறிந்து கொள்ள போகிறோம்? பாருங்க, வள்ளியும் சிட்டுவும் எதையோ பற்றி டிஸ்கஸ் பண்றாங்க. என்னன்னு பார்க்கலாமா? வள்ளி and சிட்டு talk about names. வள்ளியும் சிட்டுவும் நேம்ஸ் பெயர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, சிட்டு கூட இன்னொரு கிட்டும் வந்திருக்கு. சரி, வள்ளி சேஸ் ஹலோ சிட்டு அண்ட் மிட்டு, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கிறா. சிட்டு, மிட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறா. அதற்கு சிட்டு we are fine, நாங்கள் நலமாக இருக்கிறோம் அப்படின்னு பதில் கூறியது. கூட இருந்த மிட்டு why do you call me மிட்டு and my sister சிட்டு அப்படின்னு வள்ளி கிட்ட கேட்குது. நீ ஏன் என்னைய மிட்டுன்னு கூப்பிட்ட, என்னுடைய சிஸ்டரையே சிட்டு அப்படின்னு நீ கூப்பிட்ட அப்படின்னு கேட்குது. அதற்கு வள்ளி ஓ இட் இஸ் யுவர் நேம், ஏன்னா அதுதான் உன்னுடைய பெயர் அப்படின்னு பதில் சொன்னான். அதற்கு மிட்டு why do we need names, நமக்கு பெயர்கள் ஏன் தேவைப்படுது அப்படின்னு வள்ளி கிட்ட கேட்டது. அதற்கு வள்ளியும் we need names to call people, மனிதர்களை அழைப்பதற்கு அவர்களுக்கென பெயர்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு வள்ளி ரிப்ளை பண்ணான். உடனே மிட்டுவும் does everything have a name, அனைத்திற்குமே பெயர்கள் இருக்குதா அப்படின்னு வள்ளி கிட்ட கேட்டது. அதற்கு வள்ளியும் yes, people, places, animals and things all have names அப்படின்னு பதில் சொன்னான். ஆமா, மனிதர்கள், இடங்கள், விலங்குகள் மற்றும் பொருட்கள் அனைத்திற்குமே பெயர்கள் உண்டு அப்படின்னு வள்ளி சொன்னான். உண்மைதானே, நம்ம எல்லாருக்குமே பெயர்கள் இருக்கு. நாம் பார்க்கிற அனிமல்ஸ், அப்புறம் பொருட்கள், நாம் செல்கின்ற இடங்கள் எல்லாவற்றிற்குமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். அவற்றை சொல்லிதான் நாம அழைப்போம். இடங்களை குறிப்பிடுவதுன்னா அந்த இடத்தினுடைய பெயரை நாம குறிப்பிடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? சரி, இப்ப நாம இதை பற்றி தான் எக்ஸசைஸ் செய்ய போறோம். லெட் அஸ் பிராக்டிஸ், செய்து நாம பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், மேட்ச் த நேம்ஸ் டு த பிக்சர்ஸ். வாசிக்கலாமா? இந்த நேம்ஸை வாசித்து பிக்சர்ஸோட மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் ஸ்கூல், இங்க இருக்கு பாருங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த வேர்ட் crow, இங்க இருக்கு. அடுத்த வேர்ட் பாய், இங்க நிற்கிறான் பாய், மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட் டேபிள், இதுதானே டேபிள், மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த வேர்ட் cow, இது யாரோட நேம்? இங்க இருக்கு, இந்த அனிமலோட நேம், மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட், கேரட்ங்கிற நேம் இந்த பொருளை தான் குறிக்கும், மேட்ச் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தது எக்ஸசைஸ், ரீட், சார்ட் அண்ட் ரைட். வாசித்து பாருங்க, வகைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, பர்சன் மனிதர்களா இருந்தா இந்த பாக்ஸ்ல எழுதணும். பிளேஸ் இடத்தை குறிப்பிடுவதாக இருந்தா அந்த வேர்டை இந்த பாக்ஸ்ல எழுதணும். அனிமல் விலங்கை குறிப்பிடுவதாக இருந்தா இந்த பாக்ஸ்ல எழுதணும். திங் பொருளை குறிப்பிடுவதாக இருந்தா அந்த வேர்டை இந்த பாக்ஸ்ல எழுதணும். செய்யலாமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் கேட், அனிமல், இந்த அனிமல் இந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. வள்ளி பர்சன், இங்க எழுதுங்க. அடுத்த வேர்ட் பென், இது திங் பொருள், இங்க எழுதிக்கோங்க. அடுத்த வேர்ட் கேர்ள், கேர்ள் பர்சன் தான், இங்க எழுதிக்கோங்க. அடுத்த வேர்ட் பால், பால் இஸ் a thing, இங்க எழுதிக்கோங்க. அடுத்து சென்னை, சென்னைங்கிறது ஒரு இடத்தை குறிக்கும், பிளேஸ், இந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. அடுத்த வேர்ட் ஜூ, ஜூங்கிறது ஒரு பிளேஸ் தான், மிருக காட்சி சாலை, பிளேஸ் தான், ஒரு இடத்தை குறிக்கும், இங்க எழுதிக்கோங்க. அடுத்தது கவுட், இங்க எழுதணும், அனிமல், இங்க எழுதிக்கோங்க. அடுத்த வேர்ட் ஃபேன், ஃபேனுங்கிறது ஒரு திங் பொருளை தான் குறிக்குது, இந்த பாக்ஸ்ல எழுதணும். அடுத்த வேர்ட் ஃபாதர்,
Father is a person. இங்க எழுதிக்கோங்க. அடுத்த word shop. ஷாப்ங்கிறது ஒரு place. இங்க எழுதிக்கோங்க. ஷாப்னா கடை. அது ஒரு இடத்தை தான் குறிக்குது. இங்க எழுதிக்கோங்க. அடுத்த word dog. Dog is a animal. இங்க எழுதிக்கோங்க. வரிசையாக ஒவ்வொரு வேர்டாக வாசித்து நம்ம செய்யும் பொழுது எந்த வேர்டுமே விடுபடாது. கவனமாக இந்த எக்ஸசைஸை செய்துக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் ஸ்பெல் செக். fill in the missing letters. missing letters எழுதலாமா? monkey ஸ்பெல்லிங்க பாருங்க. O E இந்த ரெண்டு லெட்டர்ஸ் மிஸ் ஆகி இருக்கு. எழுதிக்கோங்க monkeyயோட ஸ்பெல்லிங்க. அடுத்தது rabbit. R A R ib rab e rabbit it rabbit எழுதிக்கோங்க. This is a cat. ik a ka it cat எழுதிக்கோங்க. This is a dog. id a do ig dog. சரியாக மிஸ்ஸிங் லெட்டர்ஸை எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. Thank you children.